கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுன ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்களை யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையில் எங்களை தகுதிப்படுத்தினவர் தேவனே, God who has qualified us. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் தெரியப்படுத்தியிருக்கின்றார் கொரிந்து சபையாருக்கு. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதைப் போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதி உள்ளவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு பொதுவாக தேவ ஊழியக்காரர்களை ஜனங்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அவர்களாலே எல்லாம் கூடும், அவர்களாலே கூடாத காரியமே ஒன்றுமே இல்லை என்று எண்ண ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதைப் போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதி உள்ளவர்கள் அல்ல. அந்த விதமான ஒரு தகுதி இல்லை எங்களுக்கு. நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் மனிதர்களை பூஜிக்க ஆரம்பிக்கின்றார்கள். தேவனுக்கு அடுத்தபடியாக வைக்க நினைக்கிறார்கள். தேவ ஊழியக்காரர்கள் தான், உண்மைதான், அவர்களை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அதே வேளையிலே தேவனுக்குரிய கணத்தை நாம் தேவனுக்கு தான் செலுத்த வேண்டும். மனிதர்களாலே ஒன்றுமே கூடாது. அவர்களும் நம்மை போல மனிதர்கள் தான். அவர்களும் பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அவர்களும் மனம் திரும்ப வேண்டும். அவர்களும் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்களும் நம்மை போல இந்த பூமியிலே ஒரு நபர் தான். அதனால தான் பவுல் இங்கே தெளிவாக எழுதுகிறார் கொரிந்து சபையாருக்கு. ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதி உள்ளவர்கள் அல்ல, ஆனால் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தகுதிப்படுத்தினவர் தேவன், அதை சொல்லுகிறார். அப்போஸ்தலர்கள் 3வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு வரும்போது பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அங்கே பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஒரு சப்பானி சுகமானார். அந்த சப்பானி அங்கே பேதுருவை பார்த்து ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அவரை நோக்கி பார்த்தார். எங்களிடத்திலே பொன்னும் வெளியும் இல்லை, எங்களிடத்திலே இருக்கிறதை தருகின்றோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று அவனை தூக்கிவிட்டார்கள். அவன் குதித்து எழுந்து நடந்து அவர்களோடு சென்று தேவனை துதித்து கொண்டே தேவாலயத்துக்கு கடந்து சென்றான். இந்த காரியத்தை பார்த்த ஜனங்கள் பேதுருவையும் யோவானையும் நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். அதனால தான் சொல்றாரு, நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? இன்னைக்கு அநேகர்
மனிதர்களை நம்பி போறாங்க. நிறைய சபைகளில் பாஸ்டரை நம்பி போறாங்க. பாஸ்டர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணா எல்லாம் சரியா போயிடும். இங்கே பேதுரு தன்னை உயர்வாக கருதவில்லை. எங்களால் ஒன்றுமே இல்லை. அதே 3வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது வசனம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. இந்த சப்பானி சுகமானது எங்க பக்தினாலேயோ எங்க சுய சக்தியினாலே அல்ல. இயேசு என்ற அந்த நாமம், அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இவனை சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். ஏன் எங்களை நோக்கி பார்க்கிறீர்கள்? அவருடைய நாமமே இவனுக்கு சுகத்தை கொடுத்தது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அன்பானவர்களே, நாம் மனிதர்களை பின்பற்றி வீணர்களாக போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அப்போஸ்தலர்கள் தங்களை ஒரு ஊழியக்காரராகவே அறிமுகப்படுத்தினார்கள். இயேசு என்ற நாமத்தை உயர்த்தி பிடித்தார்கள். அவருடைய நாமம்தான் ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது. நாங்கள் அல்ல. எங்களுக்கு அந்த விதமான ஒரு தகுதி இல்லை. ஆனால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய பலனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அது உண்மை. ஆனால் அதை வியாபார நோக்கிலே பிரபகண்டா பண்ணவில்லை. சுய மகிமையை அவர்கள் தேடவில்லை என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 2-3 வசனத்திலே மோசேயை பற்றி நம்ம படிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள். மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அப்போது மோசேயின் இடத்திலே முறையிட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலே புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரிபித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார். இன்றைக்கு கூட நம்ம நாட்டில் தண்ணீர் இல்லை என்றால் கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக போர் பிடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். தண்ணீர் இல்லை, காலி குடங்களோடு கூட தண்ணீருக்காக கேட்பார்கள். அதை போல இஸ்ரவேல் மக்கள் மோசேயை நம்பி எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து விட்டார்கள். சீன் வனாந்தரத்திலே அவர்கள் புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அங்கே 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள், அவர்களோடு வந்த ஆடு மாடுகள், இவைகளுக்கெல்லாம் தண்ணீர் தேவை. எங்கே போவது? தண்ணீர் இல்லை. அதனாலே மோசேயின் இடத்துல போய் வாதாடினார்கள். நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்று கேட்டார்கள். மோசேயை பார்த்து கேட்டாங்க. மோசேயா தண்ணீர் கொடுக்க முடியும்? தேவன் அல்லவா தண்ணீர் கொடுக்க வேண்டும். மோசே சொல்றாரு, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? பெரிய அற்புதத்தை பார்த்தீர்களா? சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணினார். அவர் தண்ணீர் கூடாமல் இருப்பாரா? மாராவின் தண்ணீரை மதுரமான தண்ணீராக மாற்றினார். அதையும் குடித்தார்கள். இதையெல்லாம் குடித்து அவர்களுக்குள்ளாக நம்பிக்கை வரவில்லை. மேலும் மேலும் கர்த்தரை பரீட்சை பார்க்க ஆரம்பித்தார்கள். அன்பான தொலைக்காட்சி நேயரே, தேவன் அற்புதமானவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும், மனிதர்களை அல்ல. அன்றைக்கு மோசேயை நோக்கி பார்க்கும்போது அங்கே ஏன் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார். தேவன் சொன்னபடியாக அங்கே கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினார். அது மாபெரும் அற்புதமாக இருந்தது. யோபு புஸ்தகத்திலே யோபை பார்த்து கர்த்தர் கேட்டார். 38வது அதிகாரம் 4வது வசனம், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. Where were you when I laid the foundation of the earth? Declare, if you have understanding. அதை எனக்கு சொல்லு.
நீ அறிவாளியானால் சொல்லு. இன்னைக்கு சயின்ஸ் பெருகி இருக்கிறது. யாராலே சொல்ல முடியும்? தேவன் இந்த பூமியை அஸ்திபாரம் போட்டார். அப்போது யாராவது இருந்தார்களா? ஒருவருமே இல்லை. அனாதி தேவன் அற்புத விதமாக தம்முடைய ஞானத்தினாலே இவைகள் எல்லாம் சிருஷ்டித்தார். சமுத்திரத்தின் மேலே மேற்பரப்பிலே அங்கே அஸ்திபாரம் விட்டார் என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். நீ அறிவாளியானதால் அதை எனக்கு அறிவி சொல்லு என்று கேட்கிறார். யாரும் இதற்கு ஆன்சர் பண்ணவே முடியாது. எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டும் இதற்கான ஆன்சரை கொடுக்க முடியாது. யோபினிடத்திலேயே அதைத்தான் கேட்டார். யோபு ஒரு நீதிமான், தேவபக்தி உள்ளவன், பொல்லாப்புக்கு விலகக்கூடியவன், சன்மார்க்கன். அவனிடத்திலே இதைத்தான் கேட்டார். இரண்டாவது, பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:5 நாம் வாசிக்க கேட்டோம். தேவன் தான் தகுதிப்படுத்துகிறார். தேவனால தான் அந்த தகுதி உண்டாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது 27-28 வசனங்களிலே பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதும்போது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இது தேவனுடைய தேர்வாக இருக்கிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாகவே இதை தேவன் செய்திருக்கிறார். பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டாராம். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர்கள் கல்விமான்கள் அல்ல, மேய்ப்பர்களாக இருந்தார்கள், மீனவர்களாக இருந்தார்கள், அரசு அதிகாரிகளாக இருந்தார்கள், வரி வசூலிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தேவன் அவர்களை தேர்வு செய்தார். அன்பானவர்களே, இது எப்படி நடந்தது? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் இவ்விதமாக தேர்வு செய்தார். உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இயேசுவை புறம்பே தள்ளினார்கள். புறம்பே தள்ளப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் என்று. அவராலே சபை எழுப்பப்பட்டது. சபையின் தலைவராக அவர் இருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம கிறிஸ்தவர்களுக்கு எழுதும்போது ரோமர் 9வது அதிகாரம் 15-16 வசனம், அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். நம்மாலே ஒன்றுமே நடைபெறப் போவதில்லை. நம்முடைய தகுதி தேவனாலே உண்டாகின்றது. எனவே மோசேயை கொண்டு பேசும்போது, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்றார். அது தேவனுடைய தேர்வாக இருக்கிறது. ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொல்கிறார். ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள் தான் 2 பேருமே. ஏன் ஒருத்தரை நேசிக்கிறார், ஏன் ஒருத்தரை வெறுக்கிறார்? அதுதான் இந்த வசனத்தின்படியாக, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிற அவன் மேல் அவர் இரக்கமாய் இருப்பார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, தேவனாலே ஆகிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அதே ரோமர் 9வது அதிகாரம் 20-21 வசனங்கள், அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ என்று கேட்கிறார். ஒரு சிறப்பான ஒரு உதாரணத்தை இங்கே சொல்லி இருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம கிறிஸ்தவர்களுக்கு. ஒரு குயவன் மிதியிட்ட அந்த
களிமண்ணாலே ஒரு பாத்திரத்தை கணத்துக்குரியதாக செய்கிறான், ஒரு பாத்திரத்தை கணத்திற்கு குறைவானதாக செய்கிறான். அவனுக்கு அந்த மண்ணின் மேலே அதிகாரம் இருக்கிறது. எப்படி வேணாலும் அந்த குயவன் அதை செய்வான். அதை போல தேவன் அவர் இஷ்டப்படியாக செய்கிறார். அவரால் நாம் உருவாக்கப்பட்டோம். ஏன் என்னை இப்படி உருவாக்கினீர் என்று கேட்க முடியுமா? ஆனால் அநேகர் கேட்கிறார்கள். தேவனை அறியாதவர்கள் கேட்கிறார்கள், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் என் வீட்டிலே களவு போகும்போது தேவன் அதை தடுக்கவில்லை, ஏன் நான் கீழே விழுகும்போது தடுக்கவில்லை, ஏன் இந்த பசி? இப்படி பலவிதமான போராட்டங்களை தேவனோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏன் என்று கேட்க முடியாது. அவர் தம்முடைய சித்தத்தின்படியாக வழிநடத்துகிறார், விருப்பத்தின்படியாக வழிநடத்துகிறார். எனவே இயேசு இதெல்லாம் அறிந்து உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு நீங்கள் நானும் அப்படி நாம் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது தேவனே எங்களை தகுதிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவர்தான் தகுதி உள்ளவராக ஆக்கி வைத்திருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுலை. ஏன் அந்த ஊழியத்திற்கு தகுதிப்படுத்தினார்? அது எழுத்தினால் அல்ல, மையினால் அல்ல, ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பழைய உடன்படிக்கை கற்பலகையில் இருந்தது, அது ஒரு மனிதனை கொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் புது உடன்படிக்கை ஆவிக்குரியதாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின்படியாக எங்களை ஊழியக்காரராக தகுதி உள்ளவர்களாக மாற்றினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதியிருக்கிறார். அன்பான தொலைக்காட்சி நேயரே, நீங்கள் எந்த உடன்படிக்கையின் கீழாக இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? பழைய உடன்படிக்கையின்படியா, புதிய உடன்படிக்கையின்படியா? புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை கொல்லுகிறது, புது உடன்படிக்கை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஆவிக்குரிய உடன்படிக்கை என்று பார்க்கிறோம். அந்த ஆவிக்குரிய உடன்படிக்கைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். எழுத்து கொல்லுகிறது, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இவைகள் எல்லாம் ஒரு மனிதனை கொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஆவிக்குரிய உடன்படிக்கை பிறரை நேசிக்க கற்றுக் கொடுக்கிறது, அன்பு செலுத்த கற்றுக் கொடுக்கிறது. அந்த உடன்படிக்கையின்படியாக பவுல் ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணம் செய்தார். அவர் ஒரு எபிரேயர், வேத காரியங்களை நன்கு அறிந்த ஒரு நபர். அதற்காக முதல் நூற்றாண்டிலே சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தவர். அவரை கர்த்தர் சந்தித்தார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அனனியா மூலமாக ஞானஸ்நானம் பெற்று புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாக, ஒரு அப்போஸ்தலனாக அங்கே தேர்வு செய்யப்படுகிறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே, ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிறுவமாய் இருக்கிறீர்கள் என்றும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருதயத்திலே எழுதப்பட்ட புத்தகமாக புதிய ஏற்பாடு ஆனது இருக்கிறது, நிறுவமாக இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். அன்பானவர்களே, நீங்கள் அந்த நிருபத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும். ஜனங்கள் உங்கள் மூலமாக அந்த நிருபத்தை வாசிக்க வேண்டும். நாமே நிருபங்களாக இருக்கிறோம். பழைய பிரமாணம் மையினால் எழுதப்பட்டது. ஆண்டவர் சொல்ல சொல்ல அங்கே மோசே எழுதினார் என்று பார்க்கிறோம். கற்பலகையிலே எழுதினார். இப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல,
இருதயங்களாகிய சதையான பலகைகளையும் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-12 வசனங்கள் பார்க்கும்போது, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகில நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று பவுல் தெளிவாக கொரிந்து சபையாருக்கு எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த விதமாக நாம் ஜீவனம் பண்ண வேண்டும். நமக்கு தகுதியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். தகுதியற்ற காரியங்களை நம்மை விட்டு தூரப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த உலகத்திலே இவைகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம். வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று ஒரு ஆலோசனை சொல்றார். ஏனென்றால் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? யாரும் அங்கு போகவே முடியாது, என்ட்ரு பண்ணவே முடியாது. அங்க சத்தியத்துக்கு விரோதமானவர்கள் எல்லாருமே கேட்டின் வாசல் வழியாக போய்விடுவார்கள். எனவே கவனமாக இருக்க வேண்டும். வேசி மார்க்கத்தார்கள் இந்த உலகத்திலே சுற்றி வலம் வருகிறார்கள். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் வலம் வருகிறார்கள். நிறைய பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை நாளுக்கு நாள் பெருகி கொண்டு போகிறது. விபச்சாரக்காரர் நிறைய பெருகிறார்கள். பாலியல் வன்கொடுமை எங்கு பார்த்தாலும் நடைபெறுகிறது. சிறு பிள்ளைகளிலிருந்து வயதான பெண்கள் வரைக்குமாக விட்டு வைப்பதில்லை. மிக மோசமான ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் குறைய சோதம் குமரா பட்டணம் போல மாறிக்கொண்டு இருக்கிறது. லோத்து வாழ்ந்ததை போல அனுதினமும் துக்கத்தோடு வேதனையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், விபச்சாரக்காரர்கள் பெருகி இருக்கிறார்கள். சுய புணர்ச்சிக்காரர்கள், ஆண் புணர்ச்சிக்காரர்கள், ஒரே பாலினத்தை உடையவர்கள் நிறைய பெருகுகிறார்கள். இது தேவனுக்கு விரோதமான பாவம். தேவன் மனுஷியை எதற்காக உண்டு பண்ணினார்? மனிதனுக்கு ஏற்ற ஒரு துணையாக உண்டு பண்ணினார். அந்த ஒரு மனுஷியை அவன் தேர்வு செய்ய வேண்டும். எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் ஒரு மனுஷியை அவன் தேர்வு செய்ய வேண்டும். அண்ணர்களாக இருக்கிறவர்கள் உண்டு, அவர்களை பற்றி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் அப்படி இருந்து விட வேண்டும். அதற்காக ஒரு மனிதன் சுய புணர்ச்சிக்காரனாக ஆண் புணர்ச்சிக்காரனாக மாறக்கூடாது. திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அவர்கள் அங்கே இருக்கவே முடியாது. அந்த மாதிரி நபர்கள் தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. அவர்கள் சபையிலும் நிலை நிற்க மாட்டார்கள். பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலே நிலை நிற்பதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். கொரிந்து சபையாரை பார்த்து சொல்லுகிறார், உங்களிலே சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். இன்றைக்கு சபையில போய் இதை போய் பிரசங்கும் போது சபையில் இருக்கிறவர்கள் என்ன சொல்வார்கள்? அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களே என்ன சொல்வீர்கள்? நாங்கள் என்ன அப்படின்னா விபச்சாரம் செய்தோமா, வேசித்தனை செய்தோமா, விக்கிரக ஆராதனை செய்தோமா என்று உங்களுடைய மனசு சொல்ல ஆரம்பிக்கும். இருக்கிறபடினால தான் ஆவியானவர் பேசுகிறார். எல்லா இடங்களிலுமே இவைகள் காணப்படுகிறது. அதனால தான் பவுல் சுட்டி காட்டுகிறார், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். இருந்தீங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். முன்ன நீங்க அப்படி இருந்தீங்க, ஆனால் இப்ப அப்படி இல்லை. கொரிந்து சபையார் இப்ப நல்ல கர்த்தருக்குள்ளாக வந்துட்டீங்க. முன்னே இருந்த பாவங்களை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அப்படிப்பட்டவர்களாகத்தான் நாம் இருந்தோம். துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாவத்திலே அடிமைப்பட்டவர்களாக கிடந்தோம்.
ஆனால் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். எனவே இந்த பழைய காரியங்களை அனுபவிக்க அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றார். நான் எப்படி வேணாலும் இருக்கலாம், என்னை யாரும் தட்டி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனாலும் அது தகுதியா இராது. நான் இப்ப செய்யக்கூடாது. நான் இப்ப யாரு? ஐ ஆம் எ கிறிஸ்டியன், பரிசுத்தமானவன், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். நான் அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று ஒரு கட்டுப்பாடு எனக்கு அவசியம். கண்களோட கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும். யோபுவை போல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன், நான் அடிமைப்படவே மாட்டேன் என்று பவுல் சொல்கிறார். உங்களை எந்த ஒரு காரியமும் அடிமைப்படுத்தி விடக்கூடாது. நாம் கர்த்தருக்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும். அவர் நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். நாம் நம்முடையவர்கள் அல்ல. நம்முடைய சரீரம் அவருக்கு சொந்தமானது. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீர்கள், அவருடைய நிருபங்களாக இருக்கிறீர்கள். அந்த சரீரத்தை வேசியின் அவயங்களாக மாற்றலாமா? கூடாதே. அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த சரீரத்தை நாம் அடகு வைக்கக்கூடாது. அவர் ரத்தம் சிந்தி விலைக்கு வாங்கியிருக்கிறார். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். I have planted, Apollo watered, but God gave the increase. தேவன் தான் அதை விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். So then neither he that plants anything, neither he that waters, but God that gives the increase. தேவனே விளையச் செய்தார். தேவனால தான் எல்லாமே ஆகும். நம்மால் கூடாது. நாம் சொல்லுகிறோம், நாம் விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம். அதை விளையச் செய்யக்கூடிய காரியம் தேவ சமூகத்தில் இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் அவருடைய வேலையை சிறப்பாக நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஒரு விவசாயி விதைக்க கடந்து செல்கிறார். விதைத்து விட்டு வருகின்றார். நம்பிக்கையோடே விதைக்கின்றார், நம்பிக்கையோடே நீர் பாய்ச்சுகின்றார். அது விளையச் செய்வது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அந்த வருடத்திலே அவன் ஆசீர்வாதத்தை பெறுவான். ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். இன்றைக்கு நீங்கள் நானும் ஆவிக்குரிய விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக தேவன் விளையை செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட விதையுங்கள். இன்றைய நாளில் எங்களை தகுதிப்படுத்தினவர் தேவனே என்ற ஒரு செய்தியை நாம் கேட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன செய்தி, நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. எங்களை தகுதிப்படுத்தினவர் தேவன் என்பதை தெளிவாக கொரிந்து சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெரியப்படுத்தியிருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒருபோதும் மனிதர்களை நாடாதீர்கள், அவர்களும் உங்களைப் போல மனிதர்கள் தான். அவர்களாலே ஒரு காரியம் கூடும் என்று எண்ணாதிருங்கள். ஏனென்றால் பவுலே சொல்லியிருக்கிறார், நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல, எங்களை தகுதிப்படுத்தினவர் தேவன். எனவே பேதுரு சொன்னதைப் போல எங்களை நீங்கள் நோக்கி பார்க்கிறது என்ன? எங்கள் சுய சக்தியினாலாவது பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோமா? இல்லையே. அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை சுகப்படுத்தினது. இயேசுவை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ஆசீர்வாதத்தை அவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவர்கள் அல்ல, ஆனாலும் எங்களை நீர் தகுதிப்படுத்துகிறீர். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய செய்தியின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். இயேசு என்ற நாமத்தை நாங்கள் பற்றி கொண்டவர்களாக, அந்த நாமத்தினாலே அற்புதம் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை நாங்கள் பெற்றவர்களாக, ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ தேவன் அனுக்கிரகம் செய்தல்ல வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே,
ஆமென். May God bless you all.